அடுத்தது பாருங்க 3:21. 1 கொரிந்தியர் 3:21. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டியது இருப்பானாங்க, எல்லாம் உங்களுடையதே. சொல்ற பாருங்க, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து, ஏன்னா மனுஷ ஞானத்தினால எதுவும் என்ன ஒண்ணுமே நடக்காது. அதாவது சொல்லப்படுது மனுஷ ஞானமோ மனுஷ பலமோ, ஒரு கிறிஸ்தவன் மனுஷ ஞானத்தையும் மனுஷ பலத்தையும் நினைச்ச கூடாது, நம்ப கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு பலம் கிறிஸ்துவே, உங்களுக்கு ஞானம் கிறிஸ்துவே, உங்களுக்கு குரு கிறிஸ்துவே, உங்களுக்கு போதகர் கிறிஸ்துவே. அல்லேலூயா. அதனால போதகர்னு சொல்லும்போது கிறிஸ்துவை தான் போதகர்னு சொல்லணும். ஆமென் ஆமென் ஆமென். நீங்களே சகோதரர்னு சொல்லலாம். அல்லேலூயா. அதெல்லாம் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப பாருங்க 22 படியா அடுத்தது 22 23 படிச்சிருக்கேன். பவுலாகிலும் அப்போஸ்தலனாகிலும் கோபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையதே. சபைக்கு பவுல் எழுதுறாரு பாருங்க, பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களாலும் எல்லாம் உங்களுடையதே. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இந்த உலகம் தேவன் நமக்காக படைத்தார். அவன் நமக்காக படைத்தார். பிசாசுக்கு கொண்டு கொடுத்தார். தேவன் அதிலிருந்து விடுதலையாக்கி இன்றைக்கு அவர் ஆயத்தமா அவர் அன்புள்ளவர்களுக்காய் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் உங்களுடையது. இதுல நீங்க எதை எடுக்கணுமோ எடுத்துக்கலாம், ஜீவனை எடுக்கணும் எடுத்துக்கலாம், வருங்காரியங்கள் எல்லாம் உங்களுடையது. ஜீவனையும் எடுத்துக்கொள்ளலாம், மரணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்றார். அவன் நீங்க நீடித்த ஆயுசாய் வாழ வேண்டும் என்றாலும் உங்களுடையதுதான், சீக்கிரம் போனாலும் உங்களுடையதுதான். என்னத்துக்கு சொல்றாருன்னா அதிகாரம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்லப்படுகிறது, அவரை கொண்டும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. உலகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் உருவாக்கப்பட்டது. அவர் தான் உருவாக்கினார், அவருக்காக தான் உருவாக்கப்பட்டது. இப்போ நடக்க பாருங்க இந்த காலம், இந்த கிருபை கிறிஸ்துவின் காலம் இருக்கு பாருங்க, கிருபையின் காலம். இந்த காலத்திற்கென்றே எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. எல்லாமே இந்த காலத்துக்கான நிழல். நிஜம் இந்த காலம் தான், கிறிஸ்து தான் நிஜம். அப்போ இந்த கதாநாயகனுக்காக தான் இந்த கதையெல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டது. கதாநாயகன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ கதாநாயகன் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. இப்போ நீங்க கதாநாயகனுடைய அவயமா இருக்கிறபடினால இது சொல்றாரு எல்லாம் உங்களுடையது. அல்லேலூயா. அவர் எப்படி வெளிப்பட சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீ உலகமானாலும் சரி, நீ ஜீவனானாலும் சரி, மரணமானாலும் சரி, நிகழ்காரியமானாலும் சரி, வருங்க எல்லாமே உங்களுடையது. அல்லேலூயா. அப்போ நீங்க உன்னை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையதுன்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்காக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போ கிறிஸ்துவினுடையவர்களா இருந்தா அப்ப உண்டாக்கப்பட்டது யாருக்காக உண்டாக்கப்பட்டுச்சு? உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்டது. இப்போ அந்த அவயத்துல நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ ஒரு கோடீஸ்வரன் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கான், அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. இப்போ அவன் ஒண்ணு இல்ல, யார் சொந்த பிள்ளையா இவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த சொத்துக்கெல்லாம் யார் நீங்க? நீங்க இப்ப யாரு? கோடீஸ்வரன் சொல்லிட்டான், இது எனக்கு பிள்ளையா நான் எடுத்துக்கொள்கிறேன், இது எனக்கு புள்ளனே ஒரு பிச்சைக்காரனை எடுத்துக்கொள்றேன்னு எடுத்துட்டோம்னா அந்த பிச்சைக்காரன் யாரு? கோடீஸ்வரன். எதனால கோடீஸ்வரன்? அந்த கோடீஸ்வரன் எடுத்துக்கிட்டான். விளக்கு என்ன செஞ்சுட்டான்? அவன் உரிமை கொண்டாடு, என் பிள்ளைங்கிறது தந்து உரிமை அந்தஸ்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோடீஸ்வர சொத்து புற அந்த பிள்ளைக்கு வருது. அதே போலதான் இங்க இயேசு கிறிஸ்துவா எல்லாம் உண்டாக்கப்பட்டது. இப்போ சொல்றாரு, எப்பா நீங்களா இன்னைக்கு அன்பு கூர்ணமா வா எல்லாமே உனக்கு. அல்லேலூயா. எனக்கு உரியது எல்லாமே உனக்குரியது. எனக்குரிய அப்பதான் நான் பிதாவும் ஒன்றாய் இருப்பது போல் நீ தந்தவர்கள் நான் ஒன்றாய் இருக்கும்படியாய் செய்யும். ஜெபம் பண்றாரு. யோவான் 17 ஜெபத்தை நல்லா பாருங்க, அழகான ஜெபம். அல்லேலூயா. பிதாவே நான் நீர் ஒன்றாய் இருப்பது போல் இவர்கள் நான் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அதான் எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து கொண்டு படைத்தவர். இப்ப சொல்றாரு இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்ப ஒன்றாய் இருக்கிறபடினால் பவுல் சொல்றார் எல்லாம் உங்களுடையது. அல்லேலூயா. நீங்கள் இப்போ எதனால உங்களுடையது? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். அல்லேலூயா. யாரா கேட்டாங்க இந்த எல்லாம் என்னுடையன்னு சொல்றாங்க, பரிசுத்தமோ நீதிக்கிறோம், நான் தேவனுடைய பிள்ளைங்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்லுங்க இயேசு கிறிஸ்து பரிசுத்தரா
அப்படி கேளுங்க. அவங்க நான் பரிசுத்தம், அப்ப நான் பரிசுத்தம். ஏன்? நான் இப்போ அவருடைய சரீரமா இருக்கிறேன். பாவ மனுஷன் மரிச்சிட்டேன், பாவ மனுஷன் சிலுவையில மரிச்சிட்டேன். இப்போ அவருடைய சரீரமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யனா? ஆமா. நான் ஐஸ்வர்யவான் தான். ஹalleluya. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைதான். ஆமா, நானும் தேவனுடைய பிள்ளைதான். ஏன்? நான் இயேசு கிறிஸ்து சரீரத்தின் அவயவமாக இருக்கிறேன். அவருடைய சரீரத்தின் அவயவமாக இருக்கிறோம்னா சரீரம் மாறாது. ஹalleluya. மாறாது. அவருடைய இணைக்கப்பட்டிருக்கோம்னா மாறாது. நீங்கள் வெளியே போகாம இருக்கிறது அது மாறாது. அவர் சொல்றார், என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. நீ அவரிடத்துல வருவனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய சாரமும் அவருடைய அவயத்திலிருந்து உனக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹalleluya. ஒரு கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கும் பொழுதே அந்த தாய்கிட்ட இருந்து எல்லாமே உருவாக்கப்படுது. அந்த குழந்தை ஏதாவது சாப்பிட்டு வளர்ந்துச்சா? கர்ப்பத்துல இருக்கிற எந்த குழந்தையாவது எனக்கு இப்ப காபி கொடுமா, எனக்கு இந்த பால் கொடுமா, எனக்கு சாப்பாடு கொடுமா அப்படி எந்த கர்ப்பத்துல குழந்தை சொல்லிச்சா? அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு என்னதான் தேவைங்கிறது அந்த உடம்புல இருந்து போகுது. அதே போலதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படும் பொழுது அந்த கிறிஸ்துவுடைய மகிமை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆனா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான், நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் விசுவாசித்து நடக்கும் பொழுதுதான் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார், அவர்தான் எனக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அவருடைய கிளைக்கு, அவருடைய மரத்தில் நான் கிளையாக இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி இணைக்கப்பட்ட பொழுது அதுலயும் அந்த வேர் எப்படி இருக்குதோ அதே அதான் அந்த அதுலயும் வரும். ஹalleluya. அதனாலதான் நம்ம கடந்த பார்த்தோம், நன்மை செய்கிறது நமக்குள் இருக்கிறபடினால் நாம் நன்மைக்கேற்ற மரத்தை கனிகளை கொடுப்போம். பாவம் நமக்குள் இல்லாதபடினால் பாவத்துக்கேற்ற கனி நமக்குள்ளே வரவே செய்யாது. ஹalleluya. பாவத்துக்கு நான் மரித்திருக்கிறேன், இப்ப நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அன்றைக்கு பாவம் மனுஷனுக்குள்ள இருந்தபடினால் அவன் தேவனை விட்டு தூரமாய் போனான். இன்றைக்கு நீதியாக கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால் நான் பிதாவும் அப்பா பிள்ளை போல உறவாக இருக்கிறோம். உறவாக இருக்கிறோம். பிரிக்க முடியாது, எங்களை பிரிக்க முடியாது. தேவனுடைய ஆவியும் எனக்குள்ள தங்கியிருக்கிற ஆவி ஒரே ஆவியுடையவராக இருக்கிறார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுது, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியுடையவனாக இருக்கிறான். ஹalleluya. வேதம் சொல்லுது, ஒரு கணவன் மனைவி ரெண்டு தானே ஒரே மாம்சம் என்று சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது? ஒரே மாம்சம் என்று சொல்லுது. ஒரு மனிதன் ஒரு விபச்சாரியோடு தொடர்பு கொண்டான், இணைக்கப்பட்டான் என்றால் அவன் விபச்சாரமா மாறுகிறான். அவனும் இந்த ஒரு விபச்சாரியுடன் இவன் இணைக்கப்பட்டால் இவனும் விபச்சாரியா மாறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்டால் அந்த வசனத்தில் அந்த அதிகாரத்தில் அப்படி வரும். நீங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்டால் நீங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறீங்க, நீங்க ஒரே ஆவியுடையவர்களாக இருக்கிறீங்க. ஹalleluya. நீங்க கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியால் நீங்கள் ஒரே ஆவியுடையவர்களாக இருக்கிறீங்க. பிதாவினிடத்தில் இருக்கிற ஆவியை போல உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனபடியால் பிதாவின் ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். பிதாவுடைய நமக்கு அவர் அன்பு கூறுவதற்காக வாய்த்த பண்ண காரியம் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் மனம் திரும்புங்கள். உங்கள் மனம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உண்டாக வேண்டும். உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? நான் தேவனுடைய பிள்ளைங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுதா? கிறிஸ்துவின் சரீரம் என்று ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நான் கிறிஸ்துவின் உடையவனாக இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ள முடியுதா? இந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 3:23 இத எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள நினைக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லப்படுறதை ஏற்றுக்கொள்வாங்களா? எனக்கு அது அவர் அப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு, அதனால அப்படி இருக்காரு. நம்ம அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது நீ யார் எப்படி மாறுங்க? கிறிஸ்துவை விட்டு தூரமா போகிற. ஹalleluya. ஒண்ணே படிப்போம். அதுல 4 இருக்கு. 1 கொரிந்தியர்ல 4 இருக்கு. இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களே அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. சொல்றாங்க, இப்பொழுது நீங்கள் திருப்தியா இருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் நீங்கள் ஆளுகிறீர்களே. என்ன சொல்றாரு பவுல்? எங்களை அல்லாமல் நீங்கள் என்ன செய்றீங்க? ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உங்களோடு கூட நாங்களும் ஆளுவோம். ஹalleluya. இப்பொழுது நீங்கள் ஆளுகிறீர்களே அப்படி சொல்றாருன்னா நீங்க யாரு? நீங்க அடிமைத்தனம் கிடையாது, நீங்க ஆளுகை செய்யக்கூடியவர்கள்.
அதனாலதான் கலாத்தியர் 4:1 சொல்லப்படும், எஜமான எல்லாவற்றுக்கும் எஜமான் தான் இருக்கிறான். அவன் எல்லாவற்றுக்கும் எஜமான் தான் இருந்தோம். அவன் குழந்தையா இருந்தான்னா சம்பந்தம் இருக்காது, ஆனா எஜமான் தான், எல்லாவற்றுக்கும் எஜமான். நீங்கள் ஆளுகை கூடியவர்கள். நீங்கள் ஆளுகிறவர்களா இருந்தால் நலமா இருக்கும். அப்பொழுது உங்களோட கூட நாங்களும் ஆளுகை செய்வோம். ஆளுகிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு வியாதி உங்களுக்கு வருகிறதுனா நீங்கள் அந்த வியாதியை நீங்க துரத்துவீங்க. நீங்க அந்த வியாதிக்கு நீங்கள் அதிகாரமுடையவர்களா இருக்கிறீங்க. அந்த வியாதியை துரத்த அதிகாரமுடையவர்களா இருக்கிறீங்க. ஒரு தரித்திரம் உங்களுக்கு இருக்கு, அந்த தரித்திரத்தை துரத்த நீங்கள் அதிகாரமுடையவர்களா இருக்கிறீங்க. உலகத்தில் உண்டான எந்த காரியங்களும் உங்களுக்கு வந்தால் அதை துரத்த நீங்கள் அதிகாரமுடையவர்களா இருக்கிறீங்க. ஆண்டவர் நமக்கு சொல்றார், கிறிஸ்தவர்களுக்கு சொல்றார், சபைக்கு எழுதுறார். எப்படி எழுதுறார்? நீங்கள் ஆளுகிறவர்களா இருந்தால் நலமா இருக்கும். நீங்கள் ஆளுகிறவர்களா இருந்தால் உங்களோட கூட நாங்களும் ஆளுவோம். உங்க பிரச்சனைக்கு நீங்க அடிமையா இருக்கிறது அல்ல, பிரச்சனை பயப்படுறது அல்ல, பிரச்சனையை துரத்தக்கூடிய ஆளுகத்தன்மையை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இயேசு எதையும் பார்த்து பயப்படல, ஆளுகத்தன்மையை பேசினார். தன் நாவின் பட்டயத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். உங்களுக்கு வார்த்தைங்கிற மகாபெரிய பட்டயத்தை உங்களுக்கு கையிலே தந்திருக்கிறார். அதை உங்கள் நாவிலே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு போர் வீரர் வந்து யுத்த ஆயுதத்தை பயன்படுத்தாம இருப்பான், நாம் போர் வீரராக இருக்க முடியாது. எதிரி படை வருகிறது, அவன் ஆயுதத்தோட வரான், இங்க பெரிய போர் படை வரான், ஆயத்தெல்லாம் நல்லா எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு சண்டைக்கு வாட்டு இருந்தா யாரு ஜெயிப்பா? ஆயுதம் உடையவன் தான் ஜெயிப்பான். நீ உன் ஆயுதத்தை எடுத்து நீ பயன்படுத்தணும். ஆமென். தேவனுடைய பட்டயமாக இருபுறமுள்ள கருப்புள்ள பட்டயமாக வசனத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் ஆளுகிறவர்கள் என்பதை நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் அதிகாரப்படையவர்கள் என்பதை பேச வேண்டும். வியாதிகள் எனக்கு இருக்க முடியாது என்பதை பேச வேண்டும். நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் பேச வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பேசுகிறவர்களா இருக்கும் போது நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களா இருப்பீர்கள். சதவ நீங்களாம் ஆளுகை செய்கிறவர்களா இருந்தா ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப நெருவாயிரும், ரொம்ப ஈஸி ஆயிடும். என் பிள்ளைங்க எல்லாத்தையும் அவன் அந்த பிரச்சனை வச்சு அவன் ஒண்ணுமே பார்த்தா அசராம இருக்கிறான பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்து அந்த கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லை அப்படின்னு இதெல்லாம் எங்களுக்கு பார்த்துடுவாங்க, அவன் பார்த்துடுவாங்க. இப்படி இருக்கும். அப்படி ஆளுகிறவர்களா இருக்கணும். நீங்க அடிமகரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு வியாதி வந்துட்டு என்ன செய்யுது, அதுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அதை ஆளுகை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். உங்க கண்ட்ரோல், உங்க சரீரம் செயல்படக்கூடிய ஆளுகை தன்மை உங்களுக்கு தேவை வச்சிருக்கிறார். உங்க சரீரத்தில் உலகத்தான ஏதாவது செயல்பட அதிகாரம் கிடையாது. உங்கள் சரீரத்தில் உலகத்துக்குரிய பாவத்துக்குரிய எதுவும் செயல்பட அதிகாரம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க பேசணும். இந்த சரீரம் தேவனுடைய சரீரமா இருக்கிறது, தேவன் தங்கிற ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்துல எந்த தீட்டும் இருக்க முடியாது. நீங்க சொல்லணும். இந்த சரீரம் தேவனால் மகிமை சரீரமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் தேவனுடைய சரீரமா இருக்கிறது. இது நம்முடைய சரீரம் அல்ல, தேவனுடைய சரீரமா இருக்கிறது. இந்த சரீரத்தில் அவருடைய மகிமை விளங்கும். இந்த சரீரம் நீங்க அப்படியே நினைக்கிறது அந்த சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறும். மகிமையின் சரீரமா மாறும். உங்களை பார்க்கும் பொழுது எதிரி, உலகத்துண்டான எதிரி அதிலேயே ஓடுவோம். வரவே முடியாது, எல்லைக்கு வரவே முடியாது. மாறும். பிரச்சனை எனக்கு சொந்தமானது இல்ல, பிரச்சனை எனக்கு இருக்க முடியாது. மாற பத்தி பேசணும், பட்டயத்தை எடுக்கணும். எதிரி வீட்டு போகத்தட்டி நீங்க பட்டயத்தை எடுத்து சொல்லணும். அவன் முற்றிலும் அழிந்து போகும்படியா அவன் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஜெயிக்க அவனுக்குள்ள அதிகாரத்தை சிலுவையில பறிச்சுட்டார். இப்போ உனக்கு சொல்ற, நான் உனக்கு ஒரு அதிகாரத்தை பயன்படுத்த அப்படிங்கிறார். நான் உன்னைய ஏமாத்தினால, ஆதாமை ஏமாத்தினால, அதே வம்சத்துல இருந்து உன்னைய கொண்டு நான் ஜெயிக்கிறேன், அதிகாரத்தை நான் பறிக்கிறேன் சிலுவையில பறிச்சார். அவன் அதிகாரம் முற்றிலும் பறிச்சுட்டாரு. இப்ப நீங்களா கழுத்த கொண்டு அவனை விட்டாதான் உண்டு. உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்களா அவிசுவாசத்தினால பிசாசுல வந்து கழுத்த விட்டாதான் இந்த வியாதியா 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 அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆஹா நமக்கு ஒருத்தர் கிடைச்சிக்கிறான்டா அப்படின்னு நினைச்சுக்கோமே வருவோம். வியாதிக்கு எதிர்த்து நின்னுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனால இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களே. இதெல்லாம் முதல்ல எங்க வரும் தெரியுமா? இந்த வசனத்துல நீங்க இப்பெல்லாம் தியானிக்கும் பொழுது உங்களை ஆத்மா முதல்ல திருப்தியாக்க ஆரம்பிக்கும். திருப்திப்பட ஆரம்பிக்கும். நீங்க ஐஸ்வர்யமா இந்த வசனம் என்ன சொல்லி இருக்கோ அப்படி நீங்க இருக்கிறீர்கள் என்பது எண்ணங்கள் முதல்ல உங்களுக்கு வரும்.
வாக்குத்தத்தம்லாம் உங்களுக்கு எப்படி என்ன சொல்லியிருக்காங்க நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை பண்ணும் பொழுது அப்படிதான் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளே வேலை செய்கிறது, உங்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் உண்டான நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்தார்கள் என்று தெசலோனிக்கே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறது. அவர்கள் மிகுந்த பஞ்சத்தில் இருக்கும் பொழுதும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்தார்களா? என்ன நம்பிக்கை? வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்கு சிலுவையினால் உண்டாயிருக்கிறது. இதை நினைச்சு அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். அந்த சந்தோஷம் அவங்களுக்கு நிறைவாய் மாறிடும். அதனால்தான் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு அதிகமாய் பயன்படுத்துகிறார். அந்த பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது. ஆமென். அந்த வார்த்தை அப்படியே உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகும். உங்க குடும்பத்துல சமாதானம் உண்டாகும்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகும்னு சொல்லுங்க. உங்க கிராமத்துல சமாதானம் உண்டாவதான்னு சொல்லுங்க. போற இடத்துல சொல்லுங்க சமாதானம் உண்டாவதான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் இன்னைக்கு ஏண்டா பேட்ட அவன் என்ன செஞ்சிருவானா, பேசுவானா, வச்சிருவானா அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க வாயிலே நீங்க என்ன செய்றீங்க? இடம் கொடுக்காதீங்க. தீங்குக்கு உங்க வாயினால் இடம் கொடுக்காதீங்க. அதனால தான் சொல்றது மரணமானாலும் ஜீவனானாலும் உங்களுடையது, எல்லாமே உங்களுடையது. அல்லேலூயா. தீங்கு உங்களுக்கு வரணுமா? அதுவும் நீங்க விரும்பினா தீங்கு உங்களுக்கு நீங்க விரும்பினா வரணும்னா அதை நீங்க பேசினா வரத்தான் செய்யும். அதனால மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜீவனை விதைங்க, ஜீவனை பேசுங்க, ஜீவனை நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் விசுவாசிங்க. பாவத்துக்கு எதிர்த்து அதான் பிசாசு. அல்லேலூயா. பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு எதிர்த்து நின்னுங்க. உங்க வீட்டுல வராது நீங்க விசுவாசிங்க. தீங்குக்கு என்னை விலக்கி இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆமென். துஷ்டனை என் வழியாக கடந்து வருவதில்லை என்று சொல்லுங்க. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லுங்க. ஆமென். திவ்ய சுபாவத்துக்கு என்னை பங்குள்ளவராக வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லுங்க. என்னை எல்லாவற்றையும் எப்பொழுதும் என்னை சம்பூர்ணமுடையவராக ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. அவரே எனக்கு தலையாய் தேவன் தந்தரில் இருக்கிறார் என்று சொல்லுங்க. தேவ தத்துவம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறதா? அந்த சரீரமாக இப்போ நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிதாவின் பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக யாரு சரீரம்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் யாரு? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அப்ப அந்த மகிமைக்கு எங்க இருக்கும்? நீங்க உதாரணத்துக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு, தேவ தத்துவ பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இப்போ நீங்க நம்ம மனசு பிரகாரமே யோசிப்போம். கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்கிறது. பரிபூரண மகிமை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இப்போ அந்த மகிமை எப்படி வெளிப்படும்? பூமியில எப்படி வெளிப்படும்? அந்த மகிமை எப்படி வெளிப்படும்? எப்படினாலும் சரீர பிரகாரமாக தான் வெளிப்பட முடியும். எனக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்தாலும், எனக்குள்ள நான் இப்படி இருந்தாலும் சரீர பிரகாரமாக தான் வெளிக்காட்ட முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த மகிமை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கனால எப்படி வெளிப்படுத்த முடியும்? சரீரத்தை தான் வெளிப்படுத்த முடியும். அந்த சரீரம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்ப அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வரணும். நீங்க ஒரு குழந்தை தரத்துல இருக்க கூடாது. ஒரு சின்ன குட்டைக்குள்ள இருக்கிற போல இருக்க கூடாது. உங்கள் மனம் எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உருவாக்க கடவுது. அவர் ஆவியில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு அறியும்படியான கண்கள் திறக்கப்பட கடவுது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தால் நாங்களும் உங்களோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அதைத்தான் விரும்புவாங்க. அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது கஷ்டப்பட்டு வளர்ப்பான். ஒரு குறிப்பிட்ட வயசுல ஆளுகைக்குள்ள வந்த அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு விடுதலை உண்டு. என் பையன் எல்லாம் பார்த்துடுவான். அல்லேலூயா. அந்த வேலை பார்த்து வேலை நிறைய பையன் பார்த்துடுவான். அப்ப அவங்களுக்கு உணர்ந்தது ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்லுகிறார், இந்த பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்கள் வளரும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள் வளர்ந்துட்டீங்கன்னா நீங்க ஆளுகத்தன்மைக்குள் வந்துடுவீங்க. பிரச்சனை இல்லை. குழந்தையா இருக்கும் பொழுது அவர்கள் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா என்னத்தை குழந்தைகள் என்ன செய்கிறது தெரியாது. அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன செய்கிறார்கள்